வாழ்க வளமுடன். அன்னை பாலா திரிபுர சுந்தரியின் கருணையினால் இந்த உலக மக்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும். அன்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது திருமண தடைகளை பற்றி. இந்த திருமண தடை அப்படிங்கிறது பொதுவாக இன்னைக்கு காலகட்டங்களில் ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி தாமதமாகவே நடக்குது. ஒரு சில திருமணங்கள் ஆண்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா 33 வயசுக்கு மேலே நம்மளுக்கு கொண்டுட்டு போயிடுது. இப்போது இதுக்கெல்லாம் என்ன விதமான கிரகங்கள் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணலைன்னா இந்த திருமணம் தாமதமாகும். எந்த கிரகங்களோட சேர்க்கை இருந்தது அப்படின்னாக்கா திருமணம் நம்மளுக்கு சீக்கிரமாக முடியும் அப்படிங்கிறத பற்றி பொது பலனாக பார்க்கலாம். இப்போது ஒரு ஆணோட ஜாதகத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். ஒரு ஆணோட ஜாதகத்திலையும் சரி பெண்ணோட ஜாதகத்திலையும் சரி செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய மங்களகாரகன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த செவ்வாய் பாவகிரகங்களோட சேர்ந்திருந்தாவோ அதனுடைய பார்வை செவ்வாய்க்கு, அதாவது பாவகிரகங்களோட பார்வை செவ்வாய்க்கு இருந்தது அப்படின்னாவோ திருமணங்கள் நம்மளுக்கு தடைபடக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு, காலதாமதத்தை ஏற்படுத்தும். லக்கணத்துக்கு 7ஆம் பாவகத்தில் செவ்வாய் சனி கூடியிருந்தால் கட்டாயம் திருமணத்தை நம்மளுக்கு தாமதமாக தான் ஏற்படுத்தும். இப்போது ஏன் தாமதமாக ஏற்படுத்துது, செவ்வாய்க்கும் சனிக்கும் என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்ப்போம் இல்லையா. இப்போது பொதுவாகவே செவ்வாய் ஒரு மங்களகாரகன், இரத்த சம்பந்தப்பட்ட கிரகம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு மாங்கல்யத்தை தரணும் அப்படின்னா, ஒரு மாங்கல்யத்தை கட்டக்கூடிய பாக்கியத்தை தரணும் அப்படின்னா அது செவ்வாயால் மட்டும்தான் நம்மளுக்கு முடியும். செவ்வாய் இல்லாமல் திருமணம் இல்லை, அதே சமயத்தில் சனி இல்லாமல் திருமணம் இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா கர்மகாரகன் இல்லையா. அப்போது இந்த 2 கிரகம் இல்லாமல் திருமணம் இல்லை, ஆனால் 2 பேரும் சேர்க்கை ஏற்பட்டால் திருமணம் தாமதம், எப்படி இருந்தாலும் லேட் பண்ணி கொண்டு போகும். இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒவ்வொரு இடத்துல சொல்லுவாங்க இல்லையா, பையன் வேண்டான்னு சொல்லிட்டா, அப்படி பொண்ணு பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்க, இல்லை பெரியவங்க ஏதோ பேசி அவங்களுக்குள்ள சண்டை நம்மளுக்கு நிப்பாட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லி காரணம் சொல்லுவாங்களே. ஆனால் இந்த செவ்வாய் சனி, செவ்வாய் ராகு, செவ்வாய் சூரியன், இந்த மாதிரி பாவகிரகங்களோட சேர்க்கை இந்த செவ்வாய் மேலே பற்றுச்சுனாவோ இல்லை கூட சேர்ந்து இருந்துட்டாவோ அப்படியோ மற்றவங்க சொல்கிறது ஒரு காரணம் தானே தவிர ஏதோ காரணத்துக்காக தடைபடும். அதுக்கு ஒரு காரணம் என்ன இல்லையா. ஒரு காரியம் நம்மளுக்கு நிற்கணும் அப்படின்னாக்கா அதுக்கு கட்டாயம் ஒரு சம்பவம் நிகழணும். அப்போது அவங்க என்ன சொல்லுவாங்க, இந்த மாதிரி பொண்ணு படிக்கலைங்கிற அப்படியே உயரம் ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில காரணங்களை நம்ம சொல்லப்படலாம். ஆனால் முக்கியமான காரணம் அப்படிங்கிறது மங்களம் சம்பந்தப்பட்ட கிரகத்தோட ஒரு ஸ்லோவான சனி அப்படிங்கிறது ஒரு ரொம்ப ஸ்லோவான ஒரு கிரகம். அப்போது அது ஒன்று ஹேண்டிகிராஃப்ட் கிரகம்னு சொல்லலாம் இல்லையா. சனியை அப்படி தான் சொல்லுவாங்க. ஹேண்டிகிராஃப்ட் ஏன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, சூரியன் விட்டு வெகு தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு கிரகம். ஒரு கருப்பு நிறமான ஒளிக்கதிரை வீசிட்டு இருக்கிறதுனால அந்த கருப்பு நிறமான ஒளிக்கதிர் இந்த மங்களம் சம்பந்தப்பட்ட கிரகம் ரத்த சம்பந்தப்பட்ட செவ்வாய் மேலே படும்போது அந்த செவ்வாயோடைய ஸ்பீடை சனியோடைய கதிர்வீச்சு குறைக்கும், அதாவது தடுக்கும். அதன் மூலியமாகவே நம்மளுக்கு மாங்கல்யம் அமையிறது நம்மளுக்கு தாமதமாகும்னு சொல்லலாம். ஸோ அந்த சனியுடைய கதிர்வீச்சு அப்படிங்கிறது பூமியை விட்டு பல மைல் தூரம் அந்த பக்கம் இருக்கிறதுனால சூரியனுடைய ஒளிக்கதிரை வாங்க முடியாத தன்மையில் சனி இருக்கும். அதனால அது கருப்பு நிறமான ஒளிக்கதிரை கொண்டது அப்படின்னு சொல்லி முன்னோர்கள் நம்மளுக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க. அதன்படி தான் நம்மளுக்கு இப்போவும் நம்மளுக்கு நடக்குது. அப்போது இந்த செவ்வாய் ராகு, செவ்வாய் சனியும் ஏன் கூட்டு சேருது ஒரு சில ஜாதகத்துக்கு மட்டும் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா. இதுதான் நம்மளுக்கு கர்ம வினையை குறிக்கக்கூடியதாக இருக்கும். இப்போ ஒரு ஆணோட ஜாதகத்தை எடுத்துக்குவோம். ராகு அப்படிங்கிற கிரகத்துக்கு மேலே சுக்கிரன் நிற்கிதுன்னு வச்சுக்கோங்களேன். சுக்கிரன் ஒரு ஆணோட ஜாதகத்தில் மனைவியை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். இந்த மனைவியை குறிக்கக்கூடிய கிரகத்துக்கு கீழே, அதாவது சுக்கிரன் ஒரு 8 டிகிரியில் நிற்கிது, ராகு அதனோட கீழே ஒரு 12 டிகிரியில் நிற்கிது அப்படின்னா இந்த 4 டிகிரி வித்தியாசத்தில் சுக்கிரனும் ராகுவும் நெருங்கின டிகிரியில் இருக்கும். இதுக்கு நமக்கு என்ன ஒரு ஜாதகத்தில் இந்த மாதிரி அமைஞ்சிருந்தது அப்படின்னாக்கா என்ன சொல்லுவோம் அப்படின்னா, அவங்களுடைய தாத்தா வகையில், அதாவது பையனுடைய அப்பா அப்பாவுடைய அப்பா, இந்த வகையில் கட்டாயம் 2 திருமணம் ஆகிருக்கும். ஒரு பெண் சம்பந்தப்பட்ட தோஷங்கள் அதில் நம்மளுக்கு விழுந்ததுனால அவங்களுக்கு 2 திருமணங்கள் நடந்திருக்கும். அதே போல் தாத்தாவுக்கு எப்படி நடந்ததோ அதே போல் பேரனுக்கும்.
அங்கே ஒரு பெண் சாபத்தினால ஆட்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லலாம். இருதார யோகம் அப்படின்னு சொல்லும் இல்லையா, அது வந்து சுக்கிரன் வந்து ராகு கூட சம்மந்தப்பட்டிருக்குது. சுக்கிரன் அப்படிங்கிறது மனைவி சம்மந்தப்பட்ட ஒரு பெண் சம்மந்தப்பட்ட கிரகமும் கூட. ராகு அப்படிங்கிறது தாத்தாவை குறிக்கக்கூடிய கிரகம். ஒரு சார ராகுக்கு அந்த காராம்சம் இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் நடைமுறையில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன் ராகு சேர்ந்திருந்ததுன்னா கட்டாயம் அவங்களுடைய தாத்தாவுக்கு ஏதோ ஒரு வகையில் பெண் சம்பந்தப்பட்ட தொடர்புகள் நம்மளுக்கு ஏற்பட்டிருக்கு. அது இருதார யோகமாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகம். அதே போல் தன்னுடைய சகோதரி வகையிலையும் திருமண வாழ்க்கை ஒரு சரிவர ஏதோ ஒரு காரணத்தினால அவங்க குடும்ப வாழ்க்கையில் சில பிரச்சனைகளாக இருக்கிறத பல ஜாதகங்களில் நம்ம அனுபவத்தில் பார்க்குறோம். அப்போது இந்த மாதிரி ஜாதகத்துக்கு சுக்கிரன் ராகு சேர்ந்துருக்கு அப்படின்னாக்கா, அந்த ஜாதகத்துக்கு செவ்வாய் சனியும் சேர்ந்துருந்தது அப்படின்னா திருமணம் நடக்கிறதுக்கு ரொம்ப காலமாயிருது. மற்ற கிரகங்கள் சப்போர்ட் இருந்தால், இப்போ சுக்கிரன் வந்து ஒரு 8 டிகிரியில் நிற்குதுன்னு வச்சுக்கங்களேன். இவங்களுக்கு 11ஆம் பாவகம், லக்னத்துக்கு 11ஆம் பாவகம் வளர்த்து புதன் வந்து ஒரு 15 டிகிரி 20 டிகிரிக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னாக்கா இருதார யோகத்தை கொடுத்துருது. 2வது மாங்கல்யத்தை அது கொடுக்கறதுக்கு ரெடி ஆயிரும். முதல் மாங்கல்யம் ஏதோ ஒரு பிரச்சனைக்கு உண்டானதாக மாறுது. சரி, இப்போ ஒரு ஆணோட ஜாதகத்தில் சுக்கிர பகவானும் கேது பகவானும் சேர்ந்து நிற்கிறாங்க. இப்படி இருக்கக்கூடிய ஒரு ஜாதகத்துக்கு பார்த்தோம் அப்படின்னாக்கா திருமண வாழ்க்கை ஏதோ ஒரு வகையில் தள்ளி போகும், அல்லது ஒரு பிரச்சனைக்கு உண்டான குடும்பத்திலிருந்து நம்மளுக்கு மனைவி அமையும், அல்லது திருமணம் ஏற்கனவே தடைபட்டு போன, அதாவது திருமணம் நம்மளுக்கு பேசி முடிக்கலாம், அல்லது ஏதாவது நிச்சயம் பண்ணியிருக்கலாம், மோதிரம் போட்டிருக்கலாம். இந்த மாதிரி கட்டத்துக்கு போய் ஒரு நின்று போன ஜாதகம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஜாதகம் நம்மளுக்கு அமையும். அவங்களுக்கு குடும்பத்தில் ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். இதுக்கு குருவோட பார்வை இருந்தது அப்படின்னாக்கா இது வந்து நிவர்த்தி ஆகும். குருவோட பார்வை இல்லைன்னா அந்த ஒரு சேவையில்லாத ஒரு சங்கடங்கள் ஒரு குடும்பத்துக்குள்ள கட்டாயம் நம்மளுக்கு வந்து தான் தெரியுது. இப்போ இது எதன் மூலியமா நடக்குது? ஏன் செவ்வாய் சனி சேர்க்கை ஏற்படுது? சனி வந்து பொதுவாகவே கர்மகாரகன்னு சொல்லலாம். அதாவது முன்னோர்களுடைய கர்மத்தை நம்மளுக்கு பிரதிபலிக்கக்கூடிய ஒரு ஆள். தன்னுடைய தசாபுத்தி காலங்களில் தொழிலை வருமானத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்துரும். அதாவது செவ்வாய் சனி சேர்ந்திருந்தால் ஏதோ ஒரு வகையில் இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில், ஆயில் சம்மந்தப்பட்ட, எண்ணெய் சம்மந்தப்பட்ட ஒரு அழுக்கு படிக்கக்கூடிய தொழில் இவங்க பண்ணி நல்லா முன்னுக்கு வந்துடுவாங்க. பொருளாதாரம் இருக்கும், நல்ல பண வசதிகள் கொடுத்துரும். ஆனால் திருமண விஷயத்தில் மட்டும் ஒரு பங்கம் பண்ணிடும், லேட் பண்ணி விட்டுரும். கோடிக்கணக்கில் வசதி இருக்குது, ஆனால் திருமணம் இன்னும் நடக்கலைங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த போல். ஆனால் பண வசதியே இல்லாத, தேவையில்லாத பழக்க வழக்கங்களில் நம்மளுக்கு ஈடுபடக்கூடிய ஒரு சின்ன வயசு ஆளுகளுக்கெல்லாம் சீக்கிரம் திருமணம் ஆயிடும். பண வசதி நம்மளுக்கு இருந்து பொருளாதாரத்தை அதிகமாக கொடுத்து இந்த செவ்வாய் ராகு செவ்வாய் சனி இந்த மாதிரி சேர்ந்துருந்தது அப்படின்னா கட்டாயம் திருமணத்தை தாமதம் பண்ணி தான் நடத்தி கொடுக்கும். அதுக்கடுத்தது குடும்ப வாழ்க்கை அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தா அவங்களோட 2ஆம் பாவம் 7ஆம் பாவத்தை பொறுத்து அவங்களோட குடும்ப வாழ்க்கை நம்மளுக்கு நல்லபடியாகவும் அல்லது தேவையில்லாத பிரச்சனையினாலும் நம்மளுக்கு அமையும். இப்போ ஒரு ஆணோட ஜாதகத்தில் சுக்கிரன் கேது கூட சம்மந்தப்பட்டிருக்கிறார் அப்படின்னு வைங்க. இப்போ எப்படி சொல்லணும் அப்படின்னாக்கா, இப்போ சுக்கிரன் நிற்கிறது ஒரு 7 டிகிரியில் நிற்குது, இல்லை 8 டிகிரினே வச்சுக்கோங்க, பழையபடி 8 டிகிரியில் நிற்குது. அதுக்கு கீழே கேது வந்து 12 டிகிரி நிற்குது. இப்போ என்ன பண்ணும்? மனைவி சம்பந்தப்பட்ட கிரகம் கேதுவை நோக்கி கீழே இறங்கும். கேது சுக்கிரனை நோக்கி மேல் நோக்கி போகும். அப்போது இந்த கேது சுக்கிரன் இணைவு அப்படிங்கிறது மனைவி ஆன்மீக சம்பந்தப்பட்ட நாட்டங்கள் அதிகமாக இருக்கும். ஒரு கோயிலுக்கு அருகாமையில் இவங்க இருப்பாங்க, பிரசித்தி பெற்ற கோயிலுக்கு அருகாமையில் இருப்பாங்க. இவங்க தன்னுடைய கணவன் வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னா தன்னுடைய மாமனாரும் மாமியாரும் பத்திரமா பார்த்துக்குவாங்க, எந்தவித இடைஞ்சல் இல்லாமல் பார்த்துக்குவாங்க. எப்படி? இந்த சுக்கிரனுக்கும் கேதுவுக்கும் குருவோட பார்வை வேணும் இருந்ததுன்னா கட்டாயம் ஒரு நல்ல வாழ்க்கை மனைவியாக நம்மளுக்கு அமைவாங்க. இப்போது நம்ம அம்மா அப்பாவோ உடம்பு சரியில்லாமல் படுத்துடுறாங்க, இல்லை உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறாங்க, அவங்களுக்கு மருத்துவ செலவு பார்க்கணும், கூட இருந்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த சுக்கிரன் கேது இணைஞ்சிருக்கக்கூடிய ஒரு ஜாதகி, ஒரு மனைவி நம்மளுக்கு அமைஞ்சு அந்த 2 கிரகத்துக்கும் குருவோட பார்வை கிடைச்சது அப்படின்னா கட்டாயம் ஒரு நல்ல மனைவியாக தன்னோட மாமனார் மாமியாவை தன்னுடைய அம்மா அப்பாவாக பார்த்துக்கக்கூடிய குணாம்சம் கொண்டவங்களாக நம்மளுக்கு இருப்பாங்க.
அதை பார்த்துருக்கோம் பல ஜாதகத்துக்கு. இது எல்லா ஜாதகத்திலும் இப்படி அமைஞ்சிருமா அப்படின்னா அப்படி அமையாது. மற்ற கிரகங்களோட சேர்க்கை, மற்ற கிரகங்களோட பார்வை, என்ன லக்னம், இதை பார்த்துட்டு நம்மளுக்கு அமையும். சரி, இது குருவோட பார்வை இல்லை அப்படின்னா திருமணம் எப்படி நம்மளுக்கு இருக்கும் அப்படின்னாக்கா, கட்டாயம் ஏற்கனவே ஏதோ ஒரு வகையில் மாங்கல்யத்தை குடிக்கக்கூடிய இடத்துல, இது அந்த மாங்கல்யம்னு சொல்கிறோம் இல்லையா, மாங்கல்யம் ஏன் சொல்கிறோம் அப்படின்னாக்கா, இந்த கேது அப்படிங்கிறது பாம்போடைய வால் பகுதி, சன்னமான ஒரு கயிறு குடிக்கக்கூடியது. அந்த மாங்கல்ய கயிறு அப்படிங்கிறதே நம்மளுக்கு கேதுடைய வால் பகுதி தான். அப்போ இது ரெண்டும் சேரும்போது என்ன ஆகும் அப்படின்னாக்கா, அந்த மாங்கல்யம் சிறு பகுதி ஏதோ ஒரு வகையில் பாதிச்சிருக்கும். எப்படி பாதிச்சிருக்கும்? ஒன்று திருமண அமைப்பு கூடி நின்று போயிருக்கும், பேசி முடிச்சுட்டு எல்லாம் முடிவு பண்ணி அவங்க விலகியிருப்பாங்க, இல்லை இவங்க வேண்டான்னு சொல்லியிருப்பாங்க. ஏதோ ஒரு காரணத்தினால திருமணம் தடைப்பட்ட இடத்துல இருக்கும். ஆனால் அதே சமயத்தில் அந்த பெண் சம்மந்தப்பட்டவங்க ஒரு நல்ல ஒரு இடத்துல படிச்சிருப்பாங்க. கேது சம்மந்தப்பட்ட கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் லைனில் போயிருக்கலாம், அல்லது இந்த மனோதத்துவ டாக்டர் இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் சுக்கிரன் கேது சம்மந்தப்பட்டவங்க மனைவியாக அமைவாங்க. பெண்ணுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி இன்னொரு முறை பார்க்கலாம், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இதில் ஆணுக்கு இந்த பாவகிரகங்களுடைய சேர்க்கை நம்முடைய கர்மவினை மூலியமாக நம்மளுக்கு வருது. சரி, இந்த கர்மவினையை தீர்க்கறதுக்கு உண்டான வழி என்ன வழி? இப்போது அமைஞ்ச ஜாதகத்தை நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது, விதி நம்மளுக்கு அப்படித்தான் அமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது ரூல். இப்போது ஒருத்தர் திருமணம் பண்ணுறார், திருமணம் பண்ணி குழந்தை பாக்கியம் கிடைக்குது. இந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே, திருமணம் பண்ண அன்னையிலிருந்தே அந்த கரு உருவாகக்கூடிய நேரம் இருக்கு இல்லையா, அது கருவாக உருவாகக்கூடிய நம்ம நேரத்தை நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஆனாலும் அந்த திருமணமான உடனே இல்லை அதுக்கு முன்னாடி இருந்தே தானங்கள் கொடுத்துக்கிட்டு வர்றது, அன்னதானங்கள் செஞ்சுக்கிட்டு வர்றது. கர்மவினை எப்படி குறையும் அப்படின்னாக்கா, அன்னதானத்து மூலியமாக மட்டும்தான், அந்த தானத்து மூலியமாக மட்டும்தான் இவங்களுடைய கர்மவினையை குறைக்க முடியும். அதுவும் வாயில்லா ஜீவனுக்கு தானம் பண்ணுறது மிகப்பெரிய பலம். அதாவது இந்த நாய்கள், எறும்புக்கு பச்சரிசியில் போடுறது, இப்போ கோலமெல்லாம் போடுறோம் இல்லைங்களா, அப்போல்லாம் நம்ம அரிசி மாவில் கோலம் போடுவாங்க. எதுக்குன்னா அந்த எறும்புகள் எடுத்துகிட்டு போயும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி. போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு பொருள் இந்த உலகத்தில் இருக்குது அப்படின்னா அது உணவாக மட்டும்தான் இருக்கும். அப்போ அந்த எறும்புகளுக்கு கொடுக்குற போது, அந்த பச்சரிசி மாவை எறும்புகளுக்கு கொடுக்கும்போது உங்களுடைய கர்ம வினைகள் கட்டாயம் குறையும். இல்லாதவங்களுக்கு அன்னதானம் கொடுக்கறது, எவ்வளவு முடியுமோ அவ்வளோ பெரிய அன்னதானம் நம்ம கொடுக்கறது மிகப்பெரிய பாக்கியம். ஆனால் இதை நம்ம விளம்பரப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது என்னோட தாட், என்னுடைய எண்ணம். ஒரு புகழுக்காக வேண்டியோ, ஒரு பேருக்காக வேண்டியோ, ஒரு 4 சாப்பாட்டை எடுத்து கொடுத்துட்டு அதை இப்போ டிவிலையும் ஃபோட்டோவிலையும் பிடிச்சி போடுறது அப்படிங்கிறது அது கணக்கில் சேராது. நல்ல பசியோடு இருக்கிற மனுஷனுக்கு ஒரே ஒரு சாப்பாடு மட்டும், இவ்வளோ சாப்பாடு இருந்தால் போதும், என்ன பண்ணுவாங்க? அதுக்கு மேலே அவங்களால சாப்பிட முடியாதுல்ல. இன்னும் கொஞ்சம் வயசு கூட, அதாவது சின்ன வயசாக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் சாப்பாடு, அவ்வளோதான் சாப்பிட முடியும். அதுக்கு மேலே நீங்கள் பிரியாணியை கொடுத்தாலும் அந்த உடல் வயிறு ஏற்றுக்காது, சாப்பிட முடியாது, திகட்டிடும் இல்லை, பசிக்காது இல்லை. அப்போது அவங்களுக்கு நல்ல பசியோடு இருக்கிறவங்களுக்கு ஒரு வேளை உணவு, பசிக்கிறப்ப அவனுக்கு சாப்பாடு கொடுக்கறது இந்த கர்ம வினையை தீர்க்கும் அப்படிங்கிறதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. சரி, இப்போது திருமண தடைகளை பற்றி பார்த்துக்கிட்டு இருந்தோம். இதன் மூலியமாக தான் நம்மளுக்கு திருமண தடைகள் ஏற்படுத்தும். சரி, திருமண தடைகள் ஏற்படுத்திட்டு இருக்கக்கூடிய ஆணுக்கு என்ன தோஷத்து மூலியமாக நம்மளுக்கு நடக்குதோ, மற்ற கிரகங்களோட அமைப்பு எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு என்ன பரிகாரம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத ஜாதகத்து மூலியமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த திருமண தடைகள் உள்ளவங்க தானம் கொடுத்துக்கிட்டு வர வரைக்கும், பொருளாதாரம் எவ்வளோ உங்களுக்கு வசதி இருக்குதோ அதை பொறுத்து, எப்படி நம்ம சொந்த பந்தங்கள்லாம் கூப்பிட்டு கெடா வெட்டி சாப்பாடு போடுறதல்ல, அது அன்னதானம் இல்லை, அது ஒரு விருந்து. சொந்த பந்தங்கள் ஒன்றும் அந்யோன்யமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம போடப்பட்ட விருந்து அது அல்ல. எங்கேயோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு கோயில் பக்கம் நம்ம போய் பார்க்குறோம், ஒரு பசியோட அம்மா உட்காந்துட்டு இருக்காங்க, ஒரு பசியோட ஒரு பையன் இருக்கா அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சாப்பாடு. பணமாக கொடுக்குறது எந்த பிரயோஜனம் இருக்காது, உணவாக கொடுக்கணும், சாப்பாடாக கொடுக்கணும். நல்ல ஒரு தரமான சாப்பாட்டை நம்ம கொடுத்துட்றது நம்மளுடைய பாவ கணக்கை அது குறைக்கும். வேகமாக அடிக்கக்கூடிய காற்றுல நிறைய பேப்பர் அப்படி பறந்துக்கிட்டே இருக்கும். அப்போது அது மேலே எடுத்து ஒரு வெயிட்டை நம்ம வைக்கிறோம், பேப்பர் மேலே தூக்குறது நிற்கும். மேலே தூக்குறது எல்லாமே நம்மளுக்கு கர்மவினை அடி பண்ணி அந்த கர்மயத்திலிருந்து மேலே வந்துக்கிட்டே இருக்கும், நம்ம கர்மாவை அனுபவிக்க சொல்லி. அந்த சமயத்தில் நல்ல ஒரு பலனை மேலே வச்சா மட்டும்தான் நிற்கும், அந்த பேப்பர் மேலே போகிறது நிற்கும். ஆனால் காற்றை நிப்பாட்ட முடியாது இல்லை.
கர்மவினை வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். அதே போல் எவ்வளோ தூரத்துக்கு நம்மளை கர்மவினை வலிமையாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு ஜாதகத்தில் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சில பரிகாரங்கள் நம்மளுக்கு பண்ணலாம். ஆனால் எல்லா ஜாதகத்துக்கும் பரிகாரம் ஒத்து வரும் தெரியல. பொதுவாக இருக்கக்கூடிய என்னை பொறுத்த வரைக்கும் அன்னதானம் மிகப்பெரிய பலம். இல்லாதவங்களுக்கு உணவளிக்கிறது மூலிமா திருமண தடைகளை கட்டாயம் நம்ம நிவர்த்தி பண்ணிக்க முடியும். சரி, இப்போ நிவர்த்தி பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் என்ன ஆகும்? நம்மளுக்கு விதிச்ச ஜாதகம் மாறி போயிடுமா? மாறாது. நம்ம ஜாதகம் அப்படியே தான் இருக்கும் இறுதி வரைக்கும். ஆனால் இந்த கர்மவினை மூலிமா நம்மளுக்கு விதிக்கப்பட்டது தாத்தாவுடைய சொத்து பேரனுக்கு எப்படி சொந்தமோ அதே போல் இந்த முன்னோர்களுடைய கர்மவினை நமக்கு பிறக்கக்கூடிய வம்சாவளி மூலிமா வெளிப்படும். அந்த கரு உருவாகும். அப்படித்தான் உருவாகும். அந்த ஜாதகத்தில் பார்த்தாலும் ஏதோ ஒரு வகையில் திருமண தடை ஏற்படுத்திகிட்டு இருக்கும். அது இன்னும் வராமல் தடுக்கணும் அப்படின்னா அந்த உருவாகிறதுக்கு முன்னாடி இருந்தே இந்த தானங்களை செஞ்சிட்ருக்க அந்த கருமையம் தூய்மை அடையும், கிளியர் ஆகும். பழைய அந்த கருமையத்தில் இருக்கக்கூடிய பாவப்பதிவுகளை மேலே கொண்டுக்கிட்டு வராது. அதுதான் இந்த வெயிட்டை வச்சு மேலே அமுத்துறது தான் அந்த சாப்பாடு, அன்னதானம் அப்படின்னு சொல்கிறோம். இன்னும் பெண்ணோட ஜாதகத்துக்கு அடுத்த வீடியோவில் எந்த மாதிரி பரிகாரம் அதுக்கு சூட் ஆகும், எந்த மாதிரி கிரக சேர்க்கை இருந்தது அப்படின்னா இது தடைபடும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். கணவர் எங்கிருந்து வருவார், எந்த மூலியமாக வருவார், என்ன பண்ணுவார் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க முடியும் நம்மளுடைய ஜாதகத்தை வச்சு, செவ்வாயோடைய சேர்க்கையை வச்சு. வாழ்க வளமுடன்.